உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவருடைய பாடுகளின் புனித வெள்ளி. இந்த நாளை நாம் பெரிய வெள்ளி, புனித வெள்ளி என்று நாம் அழைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த 40 நாட்கள் தவக்காலத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். அதாவது ஒரு படத்திற்கு கிளைமேக்ஸ், கடைசி இறுதி கட்டம் நாம் வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வாரம் புனித வாரமாக நாம் பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த வெள்ளி புனித வெள்ளி. நேற்று நாம் புனித வியாழன், பெரிய வியாழனை கொண்டாடினோம். அதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை ஏற்படுத்திய திருவிழா, குருத்துவத்தை ஏற்படுத்திய திருவிழா. அதே போல் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த புதிய கட்டளையின் திருவிழா என்று 3 திருவிழாக்களை நேற்று கொண்டாடினோம். இன்று ஆண்டவர் பாடுகளின் நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாரோ, எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ, அது நிறைவேறுகின்ற காலம். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இன்றைய நாளிலே திருப்பலி பூசை முழுவதுமாக நடந்திருக்க வாய்ப்பில்லை. மாறாக திருப்பலிக்கு பதிலாக இறைவார்த்தை வழிபாடு, திருச்சிலுவை ஆராதனை மற்றும் நற்கருணை வழிபாடு இது மட்டும் நடந்திருக்கும். ஏனென்றால் இந்த புனித வாரத்திலே இந்த 3 நாட்கள், பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனி, இந்த 3 நாட்களும் திருதியும் என்று அழைக்கிறார்கள். அதாவது 3 நாட்கள் மிக முக்கியமான நாள் என்று அழைக்கிறார்கள். இந்த 3 நாட்களிலே 3 திருப்பலிகள் கொண்டாடுவது பதிலாக இந்த 3 நாட்களுக்கும் ஒரே திருப்பலியை திருச்சபை கொண்டாடுகிறது. ஆம் பிரியமானவர்களே, வருஷத்துலேயே நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பங்கு கோயிலில் பங்கு சாமியார் மற்ற குருக்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்பலியை நிறைவேற்றுவாங்க. அதாவது ஒரு திருப்பலி என்பது தந்தை மகன் தூயாவிலர் தொடங்கி கடைசியாக சென்று வாருங்கள் என்று முடியும் வரை ஒரு முழுமையான திருப்பலி இல்லையா? ஆனால் இந்த புனித வாரத்தில் இந்த 3 நாட்களுக்கும் சேர்த்து ஒரே திருப்பலி, அதாவது புனித வியாழன், அந்த பெரிய வியாழன் அன்று தொடங்குகின்ற திருப்பலி பாருங்கள். அந்த பெரிய வியாழன் அன்னைக்கு முடிஞ்ச உடனே சாமியார் சென்று வாருங்கள்னு சொல்ல மாட்டார். கடைசியாக அந்த இறுதி ஜெபத்தை முடிச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக, அப்படியே அமைதியாக அந்த நற்கருணை பவனி எடுத்துகிட்டு போய் நற்கருணையை வேறு இடத்துல வச்சுட்டு அந்த நற்கருணை ஆராதனை தொடங்கிறோம். அப்போ அந்த பூசை இன்னும் முடிவு பெறலை, சென்று வாருங்கள் சொல்லலை. அப்போ வெள்ளிக்கிழமை மீண்டும் வருவார். அதே ஃபாதர் சிகப்பு அங்கி போட்டுட்டு நேராக பீடத்துக்கு முன்னாடி குப்புறப்படுத்திருக்குவார். அந்த ஜெபத்தை செஞ்சுட்டு உடனே பீடத்துக்கு ஜெபிப்போமாகன்னு சொல்லி அந்த மன்றாட்டு ஜெபத்தை தொடங்குவார். அது முடிஞ்ச உடனே அந்த வாசகங்கள் நடைபெறும். வாசகங்கள் முடிந்த பிறகு மீண்டும் அந்த 10 மன்றாட்டு, விசுவாசிகள் மன்றாட்டு நடக்கும். அதை ஃபாதரே படித்து அதற்கு அமைதியாக இருக்கிறது, அப்புறம் ஜெபிக்கிறது அப்படின்னு ஜெபிப்போம். அந்த 10 விசுவாசிகளின் மன்றாட்டுகள் முடிந்த பிறகு நேற்றே குருக்கள் அதிகமாக நற்கருணையை செய்து வச்சுருந்துருப்பாங்க. அதை இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இன்றைக்கும் அது முடிஞ்ச பிறகு அந்த சிலுவை ஆராதனையெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்றைக்கும் குருக்கள் சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கும் எல்லாம் முடித்தோடனே சைலண்ட்டாக அமைதியாக எல்லோரும் போயிடுவாங்க. மீண்டும் நாளை இரவு திருப்பலி இருக்கு இல்லையா? அந்த இரவு திருப்பலிக்கு மீண்டும் ஆகலாம். அந்த கோயில் முன்னாடி அந்த பாஸ்கா திரி ஒளி மந்திரிக்கிறது. அந்த ஒளி மந்திரிச்ச உடனே அந்த ஒளியோடு உள்ளே எல்லோரும் அந்த ஒளியில் அந்த சாங்கை பாடுறது. அது முடிஞ்ச உடனே நீர் மந்திரிக்கிறது, புதிய தண்ணீர், புதிய ஒளி, புதிய எல்லாம் அந்த இங்கே திருமுழுக்கு, ஞானஸ்நானம் கொடுக்கறது, உறுதிபூசல் கொடுக்கறது எல்லாம் நடக்கும் இல்லையா? அப்போ அந்த பூசை
தொடங்கி அந்த சனிக்கிழமை இரவு பூசையில் மட்டும்தான் குருக்கள் வந்து சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், இந்த 3 நாளில் வந்து நாம் ஒரே திருப்பலியை கொண்டாடுறோம். இதுதான் முக்கியமான ஒரு நிகழ்வு. அதிலும் சிறப்பானது இந்த வெள்ளிக்கிழமையினுடைய பெரிய நிகழ்வு. இந்த நிகழ்வில் நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா, முக்கியமாக இந்த இயேசுவினுடைய பாடுகளை வாசிக்க கேட்கிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த குருத்து ஞாயிறு அன்னைக்கு ஒரு இயேசுவினுடைய பாடுகளை வாசிக்க கேட்டோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்து ஞாயிறுக்கு மட்டும் நம்ம அந்த 3 நற்செய்தியாளர்களுடைய வாசகத்தை மாற்றி மாற்றி படிப்போம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்களுடைய நற்செய்தி பாடுகளை வந்து நம்ம ஒவ்வொரு குருத்து ஞாயிறுக்கும் மாறி மாறி வரும். ஆனால் வருஷத்தில் எல்லா புனித வெள்ளிக்கும் இந்த பெரிய வெள்ளிக்கு யோவான் நற்செய்தியினுடைய பாடுகளை மட்டும்தான் வாசிப்போம். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. நீங்கள் எல்லா பெரிய வெள்ளிக்கும் பார்த்தீங்கன்னா யோவான் நற்செய்தியினுடைய இயேசுவின் பாடுகள் அப்படின்னு தான் வாசிப்பாங்க. அதில் வந்து மாற்றம் எதுவுமே இல்லை. ஏன் இந்த யோவான் நற்செய்தியினுடைய பாடுகளை நம்ம இந்த பெரிய வெள்ளிக்கு வாசிக்கிறோம் அப்படின்னா, யோவான் நற்செய்தியாளர் வந்து இயேசுனுடைய பாடுகளை வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்குறார், வித்தியாசமாக கொடுக்குறார். ஏன்னா மற்ற நற்செய்தியாளர்கள் இயேசு பாடுபட்டார், ஒரு மனித தன்மையிலே அதை ஏற்றுக்கொண்டார், மனித தன்மையில் கஷ்டப்பட்டார், அதனுடைய மனித எண்ணங்களும் உண்டு. ஆனால் இந்த யோவான் நற்செய்தியாளர் இருக்கிறார் இல்லையா, இந்த யோவான் நற்செய்தியாளர் இயேசுவை வந்து ஒரு வீரன், ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன் அந்த மரணத்தை ஆர்வமாக ஏற்றுக்கிட்டு அந்த மரணத்தை தழுவுற மாதிரி கொடுத்துருப்பார். இயேசு இதில் எங்கேயுமே பயந்த மாதிரியோ எங்கேயோ கொஞ்சம் சொணுங்கிற மாதிரியோ எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டார். அந்த பிலாத்து கேட்கும் பொழுதும் கூட நீர் தான் சொல்கிறீங்க அப்படிம்பாரு, யாரை தேடுகிறீர்கள் அப்படின்பா கேட்கும்போது, சீடர்கள் கேட்கும்போது அந்த படை வீரர்கள்லாம் இயேசு வைங்கும்போது அது நான் தான் அப்படிம்பாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கடைசி வரை அவர் எல்லாம் நிறைவேறிட்டுன்னு சொல்லி முடிக்கிற வரைக்குமே இயேசு எங்கேயுமே பயந்த மாதிரியோ எங்கேயுமே அப்படியே ஒரு வீரனாக, ஒரு தைரியமாக இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு இயேசுவை நாம் பார்க்கிறோம். எனவே தான் இந்த பெரிய வெள்ளி என்பது ஏதோ இயேசுடைய பாடுகள், அவர் ஏதோ தோல்வியில் இறந்து போகிற ஒரு மனிதனாகவோ தோல்வியில் விரக்தியிலே மறிக்கின்ற ஒரு இயேசுவாகவும் நாம் பார்ப்பதல்ல. மாறாக யோவான் நற்செய்தியின்படி இந்த இயேசு ஒரு வீரம், ஒரு தைரியமாக இந்த மரணத்தை சந்திக்கின்ற ஒரு இயேசுவை நாம் பார்க்கிறோம். ஏன் இதையெல்லாம் செய்கிறாரு, எதற்காக இயேசு இந்த தைரியத்தோடு இதை அணுகிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை தான் இந்த யோவான் நற்செய்தியில் முழுவதுமே பார்க்கலாம். என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, தந்தை என்னை மேன்மைப்படுத்தவும் நான் தந்தையில் மகிமைப்படவும் என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, இன்னும் நேரம் வரவில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ நற்செய்தி முழுவதுமே இயேசுனுடைய பயணத்தில் நம்ம பார்க்குறோம்னா, இயேசு அந்த நேரத்திற்காக ஏங்கி ஏறத்திற்காக அதை காத்து கொண்டு இதோ இந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு இந்த மரணத்தை ஆர்வமாக ஏற்றுக்கிறதா இயேசுவை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இந்த ஆர்வமாக ஏற்றுக்கிற இயேசு கடைசியில் 7 வார்த்தைகள் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இப்படி பாடுகள் படுறாரு, கஷ்டப்படுறாரு, சிலுவையில் சுமந்து வராரு, சிலுவையில் அறையப்படுறாரு, அரைஞ்சப்பட்டு கடைசியில் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்கிறார். இப்போ தந்தையிடம் தந்தை கடவுளிடம் மகன் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தந்தையே எல்லாம் நிறைவேறிற்று அப்படிங்கிறார். இப்போ இந்த எல்லாம் நிறைவேறிற்று அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், எதை நிறைவேறுச்சுன்னு சொல்கிறாரு, எதற்காக அப்போ அவருடைய வந்த வேலை என்ன நிறைவேறிச்சு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. இப்போ இந்த எல்லாம் நிறைவேறிற்று இந்த வார்த்தை கிரேக்க மொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா தெத்தலஸ்தாய் அப்படிங்கிறாங்க. தெத்தலஸ்தாய் அப்படின்னா எல்லாம் நிறைவேறிற்று. இதை இயேசு வாழ்ந்த காலத்தில் தெத்தலஸ்தாய்ங்கிற வார்த்தையை எதற்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல காரியம் எல்லாம் ஒரு நினச்ச மாதிரி முடிஞ்சிருச்சுன்னா அந்த சந்தோஷத்தில் சொல்கிற வார்த்தை தெத்தலஸ்தாய். எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, சூப்பர், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, அதே தான் அதை தெத்தலஸ்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகள் எப்பெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூதர், ஒவ்வொரு யூதர்களும் அந்த ஆலயத்திற்கு காணிக்கை கொடுக்கணும் இல்லையா, ஆடோ மாடோ கெடாயோ ஏதோ அவங்களால முடிஞ்சதை கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் ஆடு கொண்டு வராருன்னு வச்சுங்களேன், கோயிலுக்கு எருசலேம் ஆலயத்துக்கு ஒரு ஆடு பலி காணிக்கையாக கொடுக்கணும்னு கொண்டு வரார். இப்போ இது கொண்டு போய் அவர் நேராக அங்கே கொடுத்து நேராக பலி கொடுக்க முடியாது. அதற்கு முன்னாடி அதுக்கு ஒரு குருவானர் இருப்பார், ஒரு சாமியார் இருப்பார். அந்த சாமியார் என்ன பண்ணுவார்னா, அந்த ஆடை செக் பண்ணுவார்.
கண்ணு நல்லா இருக்கா, காது நல்லா இருக்கா, கை கால் எதுவும் காயம் பட்டிருக்கா, எதுவும் குறைபாடுகள் இருக்கா, இப்படின்னு எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஆடு எந்த ஒரு இதுவுமே இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னொன்னே தெத்தலஸ்தாய் அப்படிம்பார். தெத்தலஸ்தான் என்ன, எல்லாம் சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்னது செக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக ரிசல்ட்டு பாசிட்டிவ் பாஸ் அப்படிங்கிறதுக்கு தான் தெத்தலஸ்தாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஆடை கொண்டு போய் அவங்க அந்த பலியிடுவது வழக்கமாக இருந்துச்சு. அதே போல் யூதர்களுக்கு, அந்த இஸ்ரேல் மக்களுக்கு நிறையா கட்டளைகள்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த கட்டளைகளெல்லாம் அவர்கள் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் மக்கள் அவ்வளோ சீக்கிரமாக போய் ஒரு ஆலயத்திலேயோ உள்ள ஒரு காரியத்தை செஞ்சிட முடியாது. அதை ஒரு முன்னாடி ஒரு குருக்கள்கிட்ட காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நற்செய்தியில் இயேசு ஒரு இடத்துல இந்த 10 தொழில் நோயாளிகளை குணப்படுத்துவார். இப்போ 10 தொழில் நோயாளிகள் வெளியில் இருப்பாங்க, ஊருக்கு வெளியில் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தூரத்துலேருந்து கத்துவாங்க, இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும் அப்படின்னோடனே இயேசு ஓகே சார் பரவாயில்ல, எல்லாம் சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் போய் உங்கள் குருக்கள்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி, மோசையின் கட்டளைப்படி போய் குருக்கள்கிட்ட காட்டுங்க அப்படிம்பாங்க. அப்படி போயிட்டு வரும்பொழுது தான் ஒருத்தர் மட்டும் ரிட்டன் இயேசுக்கிட்ட நன்றி சொல்லுவார். அப்போ கூட இயேசு இந்த வேற்று இனத்த மனிதனை தவிர வேறு யாரும் குணம் பெறவில்லையா அப்படிங்கிறதுலாம் நடக்கும். ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல இயேசு சொல்லுவார், போய் குருக்கள்கிட்ட காட்டுங்கன்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஏன் அந்த குருக்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னா அதுதான், அந்த குருக்கள் போய் அந்த ஒருத்தருக்கு தோல்வியாதியோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நடந்துருச்சு, ஊர்லேருந்து அவங்க ஒதுக்க வைக்கப்பட்டிருந்தாங்க இவ்வளோ நாளாக, இப்போ போய் குருக்கள்கிட்ட காட்டினோடனே அந்த குருக்கள் என்ன பண்ணுவார்னா செக் பண்ணுவார். ஏதாவது ஒரு மருந்தை போட்டோ, இல்லை அந்த தோல் என்ன ஆயிடுச்சா, நல்லா இருக்கா, இல்லை உண்மைதானா, இல்லை அவங்க துணியை சுற்றி ஏமாத்துறாங்களா அப்படின்னு எல்லாம் சுத்தமாக செக் பண்ணிவிட்டு தெத்தலஸ்தாய் அப்படிம்பார். தெத்தலஸ்தாய் என்னன்னா, ஓகே எல்லாம் சரியாயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேப்பா நீ வீட்டுக்கு போகலாம், நீ இதுக்கு மேலே நார்மலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தெத்தலஸ்தாய்ங்கிறது கொடுக்கப்பட்ட பணி, எல்லாருமே தேவையானது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது, ஒன்றும் இல்லை, குறையில்லாமல் எல்லாம் நிறைவேற்றிருக்கு அப்படிங்கிறது தான் தெத்தலஸ்தாய். இப்போ இயேசு இந்த சிலுவையில் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். என்னன்னா, எல்லாம் கஷ்டப்பட்டாரு, எல்லாம் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன சொல்கிறாரு, தெத்தலஸ்தாய். தெத்தலஸ்தானா ஆண்டவரே எல்லாம் நிறைவேறிட்டுங்கிறார். இப்போ இயேசு நிறைவேற்றியது என்ன? எதுவும் பலி கொடுத்தாரா, இல்லை எதுவும் வேறு எதுவும் பண்ணாரா, என்ன நிறைவேறிடுச்சு அப்படின்னா, பிரியமானவர்களே பாருங்கள், நம்ம இந்த மனித குலம் அந்த ஆதாம் தொடங்கி முதல் பெற்றோர்கள் தொடங்கி பாவத்தில் விழுந்து கிடந்த இந்த மனிதனை நம்ம பவுலடிகளால் சொல்கிற மாதிரி, ஆதாமால் நுழைந்த இந்த பாவம், இந்த உலகத்தில் நுழைந்த பாவம் புதிய ஆதாம் இயேசுவால் அது மன்னிக்கப்பட்டு புதுவாழ்வு பெறுகிறது, அந்த பாவம் நீங்கி விடுகிறது என்று சொல்கிறார் இல்லையா. அப்போ அந்த பாவத்தை நீக்குவதற்காக தந்தை கடவுளுக்கு ஒரு பலி தேவைப்படுது இல்லையா. இப்போ கடவுளுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து தான் அந்த குறைகளை நிறைவேற்ற முடியணும். அப்போ அந்த பாவத்தை எதை கொடுத்து நிறைவேற்றினா அது சரியாகும், எதுதான் அந்த பாவத்திற்கு சரியானதாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய இதுக்கு ஒரு சின்னோண்டு ₹1 காசு கொடுத்தவோ, இல்லை ஒரு எலுமிச்சம்பழத்தில் முடிகிற காரியமா இல்லை, அதற்குரிய சரியான பலியை கொடுத்து, அதற்குரிய சரியான விலையை கொடுத்து அதை நம்ம மீட்டெடுக்கணும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பாத்திரத்தை அடகு வைக்கிறோம், ஒரு ₹1000 கொடுத்து வாங்கிட்டோம், அந்த ₹1000 அவர் திருப்பி கேட்கும்போது ஒரு வருஷம் கழித்து திருப்பி அந்த பாத்திரத்தை திருப்பி வாங்கும்போது ₹1500 ₹2000 அதுக்கு வட்டி முதல்ல சேர்த்து கொடுத்தா தான் வாங்கணும். இல்லை நான் 1000க்கு தான் வச்சேன், நான் 1000க்கு தான் வாங்குவேன்னா கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு சரியான முறையில் சரியான பொருளை கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த பொருள் நமக்கு மீண்டும் கிடைக்கும், அந்த நிறைவேறிட்டுன்னு சொல்லலாம். இப்போ மனிதன் செய்த பாவத்திற்கு, மனிதனுடைய பாவத்திற்கு எது விலையாக கொடுத்தால், ஒரு ஆடு மாடுடைய ரத்தம் சரியாக போயிடுமா, ஒரு காணிக்கை பொருள் சரியாக போயிடுமா, இல்லை காசு பணம் கொடுத்தா சரியாக போயிடுமா, இப்படிலாம் பார்த்தா எதுவுமே சரியில்லை. கடவுளின் மகன் இயேசுவே அவருடைய இரத்தத்தை சிந்தி தான் இதை மீட்டெடுக்க வேண்டும், அதுதான் சரியான பொருளாக இருக்க முடியும் அப்படின்னு யோசித்த கடவுள் தன் மகனையே பலியாக ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் அந்த இயேசு அந்த சிலுவையிலே தனது இரத்தத்தை சிந்தி எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்பா இப்போ எல்லா கடனும் தீர்ந்துருச்சு, தெத்தலஸ்தாய் எல்லாம் நிறைவேறிற்று, தந்தையே நீர் இந்த உலகுக்கு எனக்கு அனுப்புனீங்க இல்லையா, இந்த மனித குலத்தை மீட்கணும், என்னுடைய ரத்தத்தை சிந்தி என்னை பலியிட்டு இந்த மனிதரை மீட்டணுன்னு நினைச்சிங்க இல்லையா, அது நிறைவேறிடுச்சுப்பா, இதோ நீங்கள் என்னை அனுப்புனீங்க, அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன், இது எல்லாம் நிறைவேறிச்சு, இதோ இந்த மனித குலம் மீட்கப்பட்டு இருக்கிறதே, அந்த மகிழ்ச்சியில் ஆண்டவர் இயேசு தந்தையை நோக்கி தெத்தலஸ்தாய் எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்கிறாரு. எனவே பிரியமானவர்களே, இந்த பெரிய வெள்ளி
நமக்கு மிக முக்கியமான வெள்ளி. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்த ஒரு புனித நாள். நம்மை பாவத்திலிருந்து நமக்கு மீட்பு கொடுத்த இந்த புனிதமான இந்த வெள்ளி. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை அன்று நாம் இன்னும் ஆண்டவருடைய பாடுகளில் சிறப்பாக நம்மை சிந்தித்து அந்த ஆண்டவருடைய பாடுகளை நாம் பங்கு பெற்று நம் பாவங்களை எல்லாம் உணர்ந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் தித்தலைஸ்தாய் என்று சொல்லி நமது மனங்களை எல்லாம் ஆராய்ந்து நம்மையும் மன்னித்து வாருங்கள் என்று சொல்லி நமக்கு எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி நம்மையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற கடவுளாக இருக்கிறார். எனவே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.